ஹாய், இந்த வீடியோவில் இந்திய மாநிலங்கள் எப்படி உருவானுங்கிறத வரலாறை பார்க்கலாம். 1950 வந்து நம்மளுடைய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுக்கப்புறம் வந்து நடைமுறைக்கு வந்தது வந்து 1950 ஜனவரி 26. அதுதான் நம்ம குடியரசு தினமாக கொண்டாடுறோம். அப்போ வந்து நம்மளுடைய ஸ்டேட்ஸ் வந்து 4 பிரிவாக இருந்துச்சு. பார்ட் ஏ, பிசிடின்னு. பார்ட் ஏங்கிறது வந்து பிரிட்டிஷ் ஆண்ட முக்கியமான அரசுகளில் இருந்துச்சு 9. அதில் நம்ம சென்னையும் ஒன்று. அதே மாதிரி பார்ட் பி வந்து மன்னர்களும் ஆண்டார்கள்ல, மன்னர்களுடைய சமஸ்தானம் 9 இருந்துச்சு. லைக் வந்து திருவிதாங்கூர் அந்த மாதிரி. அடுத்து பார்ட் சிங்கிறது வந்து அந்த ஆட்சியர்கள்லாம் இருந்தாங்கள்ல, கலெக்டர்ஸ் அவங்கள்ட்ட இருந்ததில் அது ஒரு 10 இருக்குது. அஜ்மீர், ஹூக் அந்த மாதிரி. அடுத்து பார்ட் டிங்கிறது வந்து குடியரசுத் தலைவரால் நேரடியாக நியமிக்கப்பட்ட ஒரு ஆளுநர் ஆண்ட ஒரு இது. அதுதான் வந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகள். இது வந்து ஒரு டிஎன்பிசி கொஷினு. அடுத்து வந்து இந்த மாதிரியே இருந்தால் சரி வராது, இதை வந்து நம்ம வந்து பிரித்து ஸ்டேட்ஸாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காண்டி நிறைய கமிட்டிஸ் போட்டாங்க. அதில் ஃபஸ்ட்டு கமிட்டி வந்து 1948 எஸ்கே தார் கமிட்டி. எஸ்கே தாருங்கிறவங்க தான் வந்து தலைவராக இருப்பாங்க. அவங்க பேரில் இந்த கமிட்டி ஆரம்பிச்சிருக்காங்க ஜூனில். அவங்க வந்து அவங்களுடைய அறிக்கையை வந்து டிசம்பரில் 1948 டிசம்பரில் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மொழி அடிப்படையில் பிரிக்க வேணாம், நிர்வாக அடிப்படையில் வேணால் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து இவங்களுடைய அறிக்கையை வந்து ஆராயறதுக்காண்டி அடுத்த அதே டிசம்பரில் 1948 வந்து ஜேவிபி கமிட்டி ஆரம்பித்தாங்க. இதில் வந்து ஜவஹர்லால் நேரு அவங்க தான் தலைவராக இருப்பாங்க. வல்லபாய் பட்டேல் அந்த சித்தராமையா அவங்களாம் இருப்பாங்க. வல்லபாய் பட்டேல் அந்த குழு என்ன சொன்னிச்சு, ரிப்போர்ட் எப்போ சப்மிட் பண்ணிச்சுன்னா 1949 ஏப்ரலில் பண்ணியிருக்கோம். இது வந்து அந்த மொழிவாரி மாநிலத்தையும் நிராகரிச்சிருக்கும், தாரோடைய அறிக்கையும் நிராகரிச்சிருக்கும். அடுத்து 1952 வந்து பொட்டி ஸ்ரீராமலுங்கிறவங்க வந்து, நாங்கள் தெலுங்கு பேசுகிறவங்களுக்கெல்லாம் எங்களுக்கு ஒரு தனி மாநிலம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவர் உண்ணாவிரதம் இருப்பார். எப்பத்துல இருந்துன்னா அக்டோபர் 1952 அக்டோபர் 19 டிசம்பர் 15 அன்னைக்கு அவர் இறந்துருப்பார். அது வரைக்கும் ஒரு 56 நாள் உண்ணாவிரதம் இருந்து இறந்துருப்பார். ஸோ இந்த மாதிரி இருந்தால் சரி வராது, இனிமேல் நம்ம மொழிவாரி மாநிலம் உருவாக்கணும்னு ஆந்திர பிரதேசம் தான் வந்து ஃபஸ்ட்டு 1953 மொழிவாரி மாநிலமாக உருவாக்குனாங்க. எப்போனா அக்டோபர் 1 அடுத்த இயர், அவர் உண்ணாவிரதம் இருந்து இறந்த அடுத்த இயர்லேயே உருவாக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து மறுசீரமைப்பு ஆணையம், நல்லா பார்த்துக்கோங்க, மாநில மறுசீரமைப்பு ஆணையம் தான் ஃபஸ்ட்டு உருவாக்குறாங்க 1953. அல்லன்னா அது வந்து பசலலி குழுன்னு சொல்லுவாங்க. இதில் யார் உறுப்பினர், பசலலிங்கிறவங்க ஹெட்டு, புன்ஸ்ரு பாணிக்கர் வந்து உறுப்பினராக இருந்து இந்த இது பண்ணாங்க. அவங்க என்ன